ஜேடி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆக அமைய எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவை நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெசேஜுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் இருக்கிற நிறைய மூட நம்பிக்கைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் என் மேலே தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் அப்படின்னா, இந்த நாங்கள் தான் பரிசுத்தவான் சொல்லிட்டு இருந்த மனிதர்களுடைய அவங்களால் இயேசு கிறிஸ்து மோசைக்கு சொல்லி அந்த பிரதர் எழுதின வசனங்கள் வேறு, அவங்ககிட்ட கொடுத்த கட்டளைகள் வேறு. அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர்கள் சொல்லி அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஆண்டவர் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சொஸ்தமாக்கும் போது, நீ ஏன் எப்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய ஆடுகளோ உங்களுடைய கால்நடைகளோ குழியில் விழுந்தால் நீங்கள் தூக்காமல் இருப்பீங்களா? நான் பாவியில் ரட்சிக்கவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். மனித அவதாரம் எடுத்தது எதுக்குன்னா, நான் பாவியில் ரட்சிக்கவே வந்தேன். என்னோட ஆடுகளை பார்த்து என்னோட பக்கம் இழுக்கவே நான் வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். மேய்ப்பனாகி என் சத்தத்தை கேட்குற என் சத்தத்தை கேட்டு வருகிற ஆடுகளே என்னுடைய ஆடுகள் அப்படின்னே சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. இதை அவர் பிரேக் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க ஃபாலோவாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓய்வுனால நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நான் சொன்னேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. மோசை காலத்தில் நீங்கள் வனாந்தரமாக போகும்போது ஓய்வு நாளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் எந்த மனுஷனுக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் அதோடைய அர்த்தமாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் அதை உங்களுக்கு பதில் வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ சவுல், அந்த சவுல் என்ற பவுல், அவருடைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவர் பாதி நாள் என்ன செய்கிறாரு, சிறையில் தான் அவர் கிடைக்கிறாரு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிகளுக்கும் பிரயாணம் செல்கிறாரு. பிரயாணம் செய்யும்போது புறஜாதிகள், எப்படி பைபிளில் புறஜாதிகள் சொல்கிறது வேறு நேஷனல் பிற கண்ட்ரி மக்களுக்கு அவருடைய பிரசங்கத்தை இந்த பைபிளை ஈஸியாக புரியும்படி இதில் இருந்த எல்லா அர்த்தத்தையும் தெரிவிக்கிறாரு. இயேசு தான் கடவுள்னு சொல்லி ஓப்பனாகவே நினைக்கிறாரு, எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் தான் மெய்யான தேவன். அவர் மனித அவதாரம் எடுத்தது ஒரு ரோல் மாடல். மனிதன் எப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பரிசுத்தமாக இருக்கலாம், சாத்தானை எப்படிலாம் வரட்டணும், உங்களுடைய போராட்டங்கள்லேருந்து நீங்கள் எப்படிலாம் வெளியே வரணும். எல்லாருக்குமே போராட்டங்கள் இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், வசிக்கிற இடத்துலையா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் போராட்டங்கள் இருக்கும். ஏன்னா சாத்தான் அவன் மக்களை குறி வச்சு அடிக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒன்று பணம், பொருளாதார வீக்கம், இன்னொன்று உலக ஆசை, சினிமாவாக இருக்கட்டும், ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த ரெண்டு விஷயங்களை நயங்காட்டி இழுப்பையா. கடவுளே என்ன பண்ணார், உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போயிட்டு கீழே தாழ குதி, இல்லைன்னா என்னைய ஸ்டாஸ்டாகமாக விழுந்து வணங்கு, நான் உனக்கு இவைகளாம் தாரேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை தான், அப்பாலே இப்போ சாத்தானு. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னா, நசரனாகி இயேசு கிறிஸ்து, இல்லை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பாலே இப்போ சாத்தானேன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சமீப காலமாக எனக்கு நான் பார்த்த விஷயங்கள், அதில் எனக்கு இருந்த மனஸ்தாபங்களை பற்றி நான் பேச போகிறேன். இந்த தமிழகம் இந்திய மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிராமணர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய சனாதன விஷயத்துலேருந்து வெளியே வந்தவங்க தான் நிறைய மக்கள். அதுலேருந்து தான் நிறைய அதுலேருந்து அதை உடைச்சிட்டு எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ண மக்கள் தான் இங்கே இருக்கோம். இன்றைக்கி அது பேக் டு போன மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, பிரசங்கம் பண்ணுற மக்கள் நல்லவங்க தான், குட், நிறைய பீப்புள்ஸ் நல்லா பண்ணுறாங்க, நல்லா கிளியராக கொண்டு போகிறாங்க. ஆனால் சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இங்கே வரக்கூடாது, நான் தான் இந்த இடத்துல இருக்கணும், நான் தான் இந்த ட்ரெஸ் கோடு போடணும், நான் தான் இந்த வசனத்தை வாசிக்கணும், என்னுடைய விஷயங்கள் என்ன சொல்லுது, என்னுடைய கருத்துக்களை தான் நீங்கள் ஏற்றுக்கணும். இன்றைக்கி பைபிள் எல்லாரோடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது எல்லாருமே வாசிக்கலாம், எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஓப்பனாகவே சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, ஆனால் அவளுக்கு நீங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம்னா, என்னுடைய வசனத்தின் மூலமாக அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நான் வாசிக்கேன். சவுல் பிரயாணமாய் போய்
தமஸ்து சமித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்பேற்பட்ட சவுலே ஆண்டவர் முகமுகமாக பார்க்கலங்க. சவுல் முகமுகமாக ஆண்டவரை பார்க்கல. பிரகாசமான ஒரு ஒளி அப்படியே விழுறாரு, பொத்துன்னு விழுறாரு. அவன் தரையிலே விழுந்தான். சவுல் தரையிலே விழுறாரு. அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தராகிய இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சத்தம் தான் அவர் அந்த சத்தம் தான் அவர் கேட்டுச்சு. அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு முள் குத்து, ஒரு முள், அவரே வசனத்தை சொல்றாரு, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முள் இணைஞ்சது என்னுடைய உடம்புல குத்திட்டு இருக்கு, அதுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த முள் விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நான் ஆண்டவரோட பேசினேன் அப்படின்றாரு. சந்தோஷம் சகோதரரே, நீங்க பேசுங்க. உண்மையிலே நீங்க பேசினதை வச்சுலாம் நான் பொறாமப்பட போறது. ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாரு, அந்த சகோதரர் பேசினதுக்கு நீ ஏன் பொறாமப்பட்ட என்னையும் கேட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், ஆண்டவருடைய பின்புறத்தை பார்த்தேன், விழுந்தேன், முகங்குப்புற விழுந்தேன்னு சொல்லி தான் இதுலேயும் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்துலேயும் போட்டிருக்கு, வெளிப்படுத்துகிற விஷயத்துலையும் போட்டிருக்கு. சரிங்களா? முகமாக பார்த்து பேசுகிற பிரசங்கமார்களும் நான் பேச விரும்பலை. கோயிலுக்குள்ளே நடனமாடி துதிக்கிறவங்கள நான் கண்டிப்பாக அது நடனமாடி துதிக்கிற இடம் கிடையாது. அதுவும் சினிமா சாங்கை போட்டு துதிக்கிற இடம் கிடையாது. பயபக்தியுடன் கடவுளை தொழுது கொள்ளுங்கள் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் நிறைய பேர் அதில் அடையாளம் கண்டிருப்பீங்க எப்படின்னு. அவங்களுக்கு செல்வ செழிப்பாக தான் இருப்பாங்க, அவங்க செல்வ செழிப்பாக தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய பிரசங்கர்கள் பிதா குமார் பரிசுத்தாவிக்கு முழு விளக்கம் தெரியாமல் இருக்கிறாங்க. 3 கடவுள் சொல்கிறவங்களாம் இன்னும் இருக்காங்க. பிதா, அப்பா, குமாரன் இருக்காரு, இன்னும் விட்டா நிறைய சொல்லிடுவாங்க அப்படி. அதனால் வசனத்தை தெளிவாக வாசிங்க. கர்த்தராகிய இயேசு நானே, கர்த்தராகிய இயேசு நானே. சரிங்களா? இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துட்டோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தேவன் கொடுத்த மூச்சு காத்து. இந்த சரீரம் மண்ணில் களிமண்ணெலாம் உருவாக்கப்பட்டது. இந்த சரீரம் இந்த மண்ணிலே விழுந்துடும். உங்கள் ஆத்மா ஆதாயப்படணும்னா நீங்கள் பசுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நரகத்து செல்லாமல் தேவனுடைய சொர்க்கத்து செல்வீங்க. அவரோட வலது பார்சத்தில் உட்காந்துருப்பீங்க. அவரோட முகமுகமாக பேச போகிறீங்க. தாவீது சகோதரர் வருவார், அவர் சுரமண்டலத்து பாட்டு பாட போகிறாரு, தேவனை ஆராதிக்க போகிறோம். இதுதான். சரிங்களா? மக்களை எப்பவுமே ஒதுக்காதீங்க. யாராவது உங்களை நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் அங்கேயே இருங்க, நீங்கள் வரக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு தயவு செய்து போயிருங்க. அது ஆண்டவர் தீர்மானித்த இடம் கிடையாது. ஆண்டவராக இயேசுவே அவர் சூஸ் பண்ண சீசர்களுடைய காலை கழுவுறாரு. போய் ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணும்போது சீசர்லாம் தூங்குறாங்க, எழுப்பி விடுறாரு, போய் ஜோமனுங்கன்றாரு. மறுபடியும் போய் ஜெபிக்க போகிறார், மறுபடியும் தூங்குறாங்க சீசர்கள். இது ஒரு விஷயம். படகுல ஆண்டவர் அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. கடல் என்ன செய்யுது, அலைகள் அதிகமாகும் போது ஆண்டவரை எழுப்புறாங்க. ஒரு அதட்டுறாரு, கடல் அமைதியாக அப்படியே சாந்தமாக மாறிடுது. இப்போ அபிவிசுவாசிகளையும் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அவர் சூஸ் பண்ண அந்த அவர் ஈக்குவல் நம்ம கிடையாது. இருந்தாலுமே ஆண்டவராக இயேசு அவருடைய பாதங்களை கழுவுறாரு. தாழ்மை, அவ்வளோ தாழ்மை. இன்னைக்கெல்லாம் என்ன சொல்கிறது, சில மனிதர்கள்ட்ட அது இல்லை. அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த பெண்களுக்கு ஏற்படுற அந்த விஷயங்கள் இதனால் இவங்க கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த இதுலையுமே போடலை. அவங்க தாராளமாக வரலாம். ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்கக்கூடாது ஆலயத்துக்குள்ளே, அதுதான் அதில் இருக்க தவிர மற்றபடி பெண்களுக்கும் உண்டு. அவங்களோட ஆடை விஷயத்தில் பைபிள் விஷயங்கள் போட்டிருக்கு. அவங்க எந்த அளவுக்கு அவங்கள ஒரு ஆண் தன்னை தப்பாக பார்க்கக்கூடாது. அது ஆலயத்துக்குள்ளே அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே தப்பான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆலயத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பெரிய பெரிய சர்ச்சில் அவங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க மகன்களாக இருக்கட்டும், அவங்க நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதும் மற்ற சபை மக்களை ஒதுக்குறதும் இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. தயவுசெய்து அப்படிப்பட்ட இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் நவுண்டு போயிருங்க. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அவங்கள நம்ம திருத்தவே முடியாது. அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க நம்மகிட்ட எதிராக தான் வருவாங்களே தவிர தன்னை திருத்திக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப 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 டீப்பாக போகிறது. நான் ஒரு ரீசனாக நானே ஃபேஸ் பண்ணேன். நீங்களும் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கர், அவங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். யோவான் 8:24 என்ன வசனம் போட்டிருக்கு? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கர்த்தராகிய இயேசுன்னு போட்டிருக்காங்களே, நீங்கள் பிதா குமாரன் சொல்கிறீங்க,
இதில் என்ன எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொள்ளும்போது அவர் சொல்கிறது, நீங்களாம் என்கிட்ட கொஸ்டினே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பிரதருக்கு வந்து ஒருவேளை வந்து அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ஓகே, அவர் மனசை நான் வந்து இடத்துல காயப்படுத்தலை. பட் ஆனால் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்தான், இயேசு கிறிஸ்து தான் கடவுள், கர்த்தராகிய இயேசு ஒருவரே கடவுள், கர்த்தராகிய இயேசு தவிர வேறு தேவர்கள் கிடையாது. பூமிக்கும் வானத்துக்கும் இல்லை, சர்வ லோகத்துக்கும் தேவனாக இயேசுவே ஒரே கடவுள். ஸோ அதை வந்து அவரை மட்டுமே விசுவாசிங்க. உங்களோட என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன், அதனால் என் மனசு வந்து ஈஸியாக மாறிடும். நான் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணால் ஈஸியாக மாறிடும். இன்னைக்கு இன்றைய நண்பன் நாளை எதிரி. நான் துரோகியை மாறிட்டேன்னா நீ உன்னோட சீக்கிரத்தெல்லாம் வெளியே விட்டா நீ மனசு கஷ்டப்படுவேன். இயேசு கிறிஸ்துவை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டேன், இன்றைக்கி அதை ஃபேஸ் பண்ண போகிறேன்னா கண்ணாடி முன்னே நின்று அது ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்களே தவிர தயவுசெய்து வேறு யார் முன்னாடி சொல்லாதீங்க. கடவுளாக இயேசு கிறிஸ்து ஒருவட்டே சொல்லுங்கள். அதுவும் உன்னுடைய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உன்னோட வீட்டுக்கு கதவு சனெல்லாம் எல்லாத்தையும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட தனிமையில் முறையிடுங்க. எல்லாருக்கும் உரிமை இருக்குது. மனிதராக பிறந்த அனைவருக்கும் உங்களுடைய கடவுள்கிட்ட முறையிடுறதுக்கு உரிமை இருக்குது. இந்த பைபிள் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை வாசிங்க. இதை வாசிக்காமல் இதை வாசிக்கிறதுக்கு டைம் எடுக்காமல் மற்றவங்க சொல்கிறத அப்படியே உள்வாங்கிட்டு அதன் மூலம் நடக்காதீங்க சொல்லி அடுத்த வீடியோவில் இதோட ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். விரைவில். பாய் பாய், see you.